நோய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே போரிங்கா கேவலமான பத்து கூட வருவாங்க போல. இந்த பத்து யாரும் வரல, ஏன்னு தெரியல. தலை ஃபேன்ஸ் வந்தாலே ஃபுல்லாக இருக்கும். செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வந்தேன் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அதே கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து விஜய் ரசிகர் தான். சரி வந்து பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ண மாதிரி இப்போ இவன் மங்காத்தா யூஸ் பண்ணாங்க. ஆனால் அது போல் பெரிய படம் இல்லை, எதுவும் நார்மலாக தான் இருக்குது. போலீஸ் எல்லாமே இல்லை. துணியை பார்த்துட்டு வந்தோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த சிட்டிசனு இந்த மாதிரி அமர்கலம் அந்த மாதிரி போனால் ரீலீஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும். நாங்கள் எதுவுமே பார்க்கல. சரி ஓகே பரவாயில்லப்பா. நான் வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு வந்தேன். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அதே கஷ்டமாக தான் இருக்குது. சரி அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்ல, தளபதி படம் ரொம்ப நாள் வரல, அவங்களும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல விட்டுங்க. அப்போ தம்பி வந்து தளபதி ரசிகர். சரி வாடா போகலான்னா சரி அதான் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அப்புறம் கில்லி பார்க்கலான்ட்டு. ரோஹித்னா தலைன்னாங்க, தலையே யாருக்கான சூர்யா ஃபேன் தான். நான் சரி தலை படம் நல்லா இருக்குன்னு தான் வந்தேன். பார்த்தா யாருமே இல்லை. இல்லை இல்லை ப்ரோ, அது மங்காத்தாவுக்கும் கில்லிக்கும் போட்டி வச்சுருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இது அவ்வளோவா ப்ரோ 20 பேர் தான் ப்ரோ இருந்தாங்களே ஸ்க்ரீன்லேயே. 20 பேர் தான். அது வைப்பே இல்லை, பாட்டும் அவ்வளோவா வைப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. போரிங்கா கேவலமான பத்து கூட வருவாங்க போல. இந்த பத்து யாரும் வரல, ஏன்னு தெரியல. தலை ஃபேன்ஸ் வந்தாலே ஃபுல்லாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஷோ வேறு ஆளே இல்லை ப்ரோ. வெறுப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. எங்களுக்கு எப்பவுமே விஜய் அஜித் எல்லாம் பார்க்கணும். விஜய் அஜித் சைடு ஓட்டு எல்லாருமே விஜய்க்கு தான். 60 டிக்கெட்டாக ஃபுல்லாகிட்டு எதுவுமே அவ்வளோவா பண்ணல. வேற ஒண்ணு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே கில்லி கிரௌட் இருக்குன்னா அது சூப்பர் படம். ஏன் இதே வேற ஏதாவது சூப்பர் படத்துக்கு இது பண்ண வேண்டியதானே, ரீ-ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு துணிவு பண்ணாங்க? இவ்வளோ படம் இருக்கு. வேதாளம் அதுக்கு மேல அஜித் படம் எவ்வளவு இருக்கு. அவமானப்படுத்துற மாதிரி அது வந்து அவங்களோட பாலிடிக்ஸ். நம்ம தலையிட அதெல்லாம் வேற என்ன பண்றது. அவங்க வந்து எந்த படமே வரல. ஜனநாயகன் நல்லா டிசப்பாயிண்டடா இருக்காங்க. அதனால வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து அஜித் விஜய் பார்க்க சொல்லிட்டு வந்தாங்க. அதனாலதான். ஆனா எங்களுக்கு வரும் இந்த மாதிரிலாம் பொறுமையா ஃபீலிங் தான் இருக்கு. நாங்க வந்து அஜித் ரசிகர், நான் அஜித் ரசிகர் தான். ஆனா வந்துட்டு விஜய் வந்து அது போன இது போனால எங்களுக்கும் ஜனநாயகம் பார்க்கணும் தான். நான் நைட் ஷோ வரேன். கில்லிக்கு நைட் ஷோ இதே கில்லி படத்துக்கு செலிப்ரேஷன் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருந்தேன். கில்லிக்கு போட்டியெல்லாம் இதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். மங்காத்தாவும் கில்லியும் வந்து நான் போட்டியாக எடுத்துட்டு இருக்கேன். இது போட்டியே கிடையாது. சும்மா ஆமையும் இதுவும் ஓட்டு நடுவில் ஓட்டு ஜெயிச்ச மாதிரி. இது போட்டியே இல்லையா, சும்மா நார்மலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி இது வந்து போட்டியிலே எடுத்துட்டு விஜய் அப்படியே எல்லாரும் அப்படியே நாங்கள் தான் ஜெயிச்சோன்னா இது போட்டியே கிடையாது. துணி இந்த மாதிரி படம் அவ்வளோவா நல்லா இருக்கும். ஆனால் ஓடி நான் பார்த்ததே இல்லை. அது இல்லாமல் கில்லி படம் எவ்வளோ ஓடி இருக்கு. ரீலீஸில் அதுதான் டாப்பில் இருக்கு. அந்த மாதிரி படத்துக்கு ஈக்குவலாக துணி உண்டாயிருக்கு. ஏன் வேதாளம் மங்காத்தா கில்லி ஏன் ரிலீஸ் பண்ணல, நடுவில் பாஸ் பண்ண ஆயிடுச்சு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் மங்காத்தாவும் கில்லி ரிலீஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அஜித் நான் ஒத்துட்டு இருப்பேன். சரி அஜித் படம் துணி நான் படம் மொத்தமே 60 டிக்கெட் தான் ஃபுல்லாகவே இல்லை. யாருமே அவ்வளோவா இதுவும் பார்க்கல, செலிப்ரேட்டும் பார்க்கல. லாஸ்ட்டாக அந்த பாட்டு மட்டும் தான். அதுவும் நாங்கள் படம் ஓடுதோ ஓடலையோ படம் மொக்க படமாக இருந்தாலும் சரி, கடவுள் கோயில் ரோகிணி அஜித்தை நாங்கள் பார்த்துருவோம் சாங். அவ்வளோதான். பரவாயில்ல, நம்மளால பேச்சு பார்த்தாலும் படம் நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்லா கட் பண்ணிட்டாங்க, நல்லா பார்க்கலாம்.